8ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பயிற்சி 1.6ல் உள்ள 4ஆம் சம் என்று பார்ப்போம். இதில் நமக்கு ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்கப்பா. ஒவ்வொரு சம்மாக பார்ப்போம். அடுக்கு விதிகள் பயன்படுத்தி செய்வோம். ஃபஸ்ட்டு சம் 2/5 அதனுடைய அடுக்கு 4 பெருக்கல் 5/2 அதனுடைய அடுக்கு -2 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் பின்னமாக இருக்குது. அதை பின்ன வடிவ அடுக்கு பார்த்தோம்னா a நடுக்கு m சீக்கோட்டு எப்படி இருந்தோம் a நடுக்கு m பை b நடுக்கு m a பை அடுக்கு m இருக்கிறத இதுக்கும் அடுக்கு தனியாக கொடுக்கணும், இதுக்கு தனியாக பிரித்து போடணும். சரியாப்பா? அப்புறம் இதை நம்ம எப்படி எழுதணும்? 2/4 2 நடுக்கு 4 பை 5 நடுக்கு 4 இந்த அடுக்கு விதியை பயன்படுத்தி இப்படி பிரிச்சுருக்கோம். அடுத்துப்பா இப்போ இங்கே இருக்கிறது நமக்கு அடுக்கு எப்படி இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஏ நடுக்கு -m இருந்துச்சுன்னா அதை தலைகளாக திருப்பி 1/a நடுக்கு m ப்ளஸ் m கொண்டு வந்துடுவோமாப்பா. சரியா? அப்புறம் இங்கே நமக்கு என்ன இருக்குது? 5/2 இருக்குது. இதை நம்ம தலைகளாக திருப்பினா 2/5. சரியா? எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதை தலைகீழாக போட்டு அடுக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? ப்ளஸ்ஸாக போட்டணும். அடுக்கு 2. அப்புறம் இங்கே நமக்கு 2 நடுக்கு 4 பை 5 நடுக்கு 4 இந்த சைடு இருக்குப்பா. இப்போ இதை எப்படி எதுனா? இதையும் 2 நடுக்கு 2 பை 5 நடுக்கு 2ன்னு எழுதிக்கலாம் மேடம். இப்போ பாருங்கள், அடுத்து என்ன விதி நமக்கு? a நடுக்கு m பெருக்கல் a நடுக்கு n இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? a நடுக்கு m + n அடுக்கு கூட்டிக்குவோமா? இங்கேயும் பாருங்கள், அடிமானம் நமக்கு சமமாக இருக்குது, இதுவும் பெருக்கல் இருக்குது. அப்போ நான் அடுக்கு என்ன பண்ணால் கூட்டிக்கலாமா? 2 நடுக்கு 4 + 2 பை 5 நடுக்கு 4 + 2 இங்கேயும் அடிமானம் சமம். அப்போ நான் அடுக்கு என்ன பண்ணால் கூட்டிக்கலாம். கூட்டினா 2 நடுக்கு 6 பை 5 நடுக்கு 6. அடுத்து 2 நடுக்கு 6 என்னம்மா பண்ணணும்? 2 6 தடவை நம்ம எழுத போகிறோம். சரியா? 4 5 6 6 தடவை எழுதியாச்சு பை 5 நடுக்கு 6 5 அதே போல் 6 தடவை நம்ம எழுதிக்கணும். சரியாடா? இப்போ அடுத்து இது எல்லாத்தையும் நமக்கு பெருக்கின என்ன வருதுன்னா 64 பை 5 நடுக்கு 6 மதிப்பு என்ன வருதுன்னா 15625. ஓகேவாப்பா? ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்து செகண்ட் சம்பா 4/5 அடுக்கு -2 வகுத்தல் 4/5 அதனுடைய அடுக்கு -1 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா a நடுக்கு பவர் m மைனஸில் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ்ஸுக்கு மாற்றுறதுக்கு அதை தலைகீழாக திருப்பி அடுக்க ப்ளஸ்ன்னு எழுதுவோம். சரியாப்பா? அப்புறம் இங்கே இருக்கிற பின்னத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4/5 தலைகீழாக திருப்பி போடுங்க. 5/4 இப்போ அடுக்கு என்ன ஆகிடும்? நம்ம ப்ளஸ்ஸுக்கு கொண்டு வந்துடணும். சரியா? அடுத்து வகுத்தல் இங்கேயும் 4/5 5/4 அடுக்கு +3. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா என்ன ஃபார்ம் நமக்கு? a/b பவர் m இருந்துச்சு என்ன பண்ணுவோம்? a நடுக்கு m பை b நடுக்கு m பிரிச்சுடுவோமா? அப்போ இங்கே 5 இதுக்கும் கொடுக்க போகிறோம், இதுக்கும் கொடுக்க போகிறோம். சரியா? 5 நடுக்கு 2 பை 4 நடுக்கு 2 வகுத்தல் 5 நடுக்கு 3 பை 4 நடுக்கு 3. இப்படி அடுக்க பகுதிக்கும் தொகுதிக்கும் பிரித்து போட்டலாமாப்பா? இப்போ அடுத்து பாருங்கள், 5 நடுக்கு 2 பை 4 நடுக்கு 2. இப்போ இங்கே இருக்கிற வகுத்தல் என்ன மாற்றலாமா? பெருக்கல். இப்போ என்ன வரும்? இதுவும் தலைகீழாக நமக்கு மாறுமா? 4 நடுக்கு 3 பை 5 நடுக்கு 3. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த ஸ்டெப் நமக்கு 5 நடுக்கு 2 நம்ம என்ன பண்ணலாம்? 5 நடுக்கு 2 5 பெருக்கல் 5 4 நடுக்கு 3 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பை கீழையும் 4 நடுக்கு 2 4 பெருக்கல் 4. சரியாப்பா? 5 நடுக்கு 3 3 தடவை 5 போட்டுக்கிறேன். இப்போ அது கேன்சல் பண்ணலாமா? 2 5க்கு 2 5 கேன்சல். 2 4க்கு கீழே இருக்குது, 2 4க்கு மேலே இருக்குது 4 கேன்சல். அடுத்து நமக்கு என்ன இடமா வருது? 4/5. ஓகேவா? அப்போ நான் இதனுடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 4/5. அடுத்துப்பா நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3வது சம் 2 நடுக்கு 7 பெருக்கல் 1/2 நடுக்கு -1. இப்போ நமக்கு எங்கேம்மா இருக்குது? அடுத்த சம்லப்பா இதில் 2 நடுக்கு 7 அப்படியே போட்டுருவோம். பெருக்கல் 1/2 என்ன பண்ண போகிறோம்? தலைகீழாக திருப்பி அடுக்கு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக எழுத போகிறோம். அப்படின்னா 2 நடுக்கு 3. இப்போ நமக்கு அடிமானம் சமமாடா? அப்படின்னா 2 மட்டும் எழுதுவோம். அடுக்கு என்ன பண்ணுவோம்?
பெருக்கல் இருக்கனால கூட்ட போகிறோம். அப்போ நான் 7 + 3 = 2 அடுக்கு 10. 2 அடுக்கு 10 2 எத்தனை தடவை போடணும், நம்ம 10 வாட்டி எழுதணும். சரியா? 10 2 போட்டு பெருக்க போகிறோம். 5 6 7 8 9 10. இப்போ பாருங்கள் 2 2 4, இங்கே 2 2 4. இப்போ ஜோடி ஜோடியாக நமக்கு பெருக்கிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். 4 16 4 16. இப்படி நம்ம பெருக்கிட்டே வந்தால் நமக்கு எங்கே ஆன்சர் வருதுன்னா 1024 அப்படி நமக்கு இதுக்கு கிடைக்கும். சரியானம்மா? ஓகே, தேங்க்யூப்பா.